ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, Kinemaster தான். அந்த Kinemaster பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லோரும் வந்து பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவும் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக யூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Kinemaster டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் Kinemasterோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த சைடில் தெரியுது பார்த்திங்களா ஒரு ரவுண்ட் பேட்டர்ன். ஸோ இதுதான் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், எம்டி ப்ராஜெக்ட் இது ரெண்டும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ, அதாவது ஃபோட்டோ ஸ்லைட் ஷோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா எம்டி ப்ராஜெக்ட் தான் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்துருக்குங்களா. ஸோ மேலே பிளாக் கலரில் தெரியுதுங்களா. ஸோ அதுதான் ஒர்க்கிங் ஸ்பேஸ், அதுதான் ப்ரீவியூ பேஜ், ஓகேங்களா. ஸோ இந்த சைடில் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் டூல்ஸ் பட்டன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மேலே அந்த ரவுண்டில் மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மீடியா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமா இல்லது பேக்ரவுண்ட் பிக்சர் ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் பேக்ரவுண்டு ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இதில் பிக்சரில் நேம் எழுதி அனிமேஷன் க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் இதில் பண்ணலாம். ஸோ நான் ஒரு பிக்சர் எடுத்துருக்கிறேன். ஸோ கலர் ஏதாவது இதில் பிக்சரை எடிட் பண்ணணுன்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ நான் அடுத்த ப்ராசஸ் இந்த பிக்சரில் எனக்கு நேம் வர்ற மாதிரி, நேம் அனிமேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இமேஜ், எஃபெக்ட், ஓவர்லே, டெக்ஸ்ட்டு, ஹேண்ட்ரைட்டிங், ஸோ இதுவெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதே கேட்கும். ஸோ என்னோடய சேனல் நேமாக கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் நேமை கொடுத்துட்டு ஓகே கொடுத்து அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ கீழே வந்துடும். நீங்கள் அதை இந்த ஆரோவை கிளிக் பண்ணி ரைட் சைடில் கீழே ஆரோ இருக்குதுங்களா, அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சின்னது பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அதை மேலே டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கலர் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுதான் இதை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸு. ஸோ இதில் வந்து கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ, க்ளோ அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து இன் அனிமேஷன், அதாவது எப்படி டெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடுக்குள்ளே வரணும் அப்படின்ற அனிமேஷன் கொடுக்கலாம். ஸோ இதில் மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இன் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இன் அனிமேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வருதுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே 3வது இருக்குதுங்களா, அவுட் அனிமேஷன். ஸோ அந்த அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் அனிமேஷன் ப்ளஸ் அவுட் அனிமேஷன் வந்துடும். ஸோ இப்படி இன் ஆகுது, எப்படி அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது நீங்கள் டைட்டிலாக யூஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் டைட்டிலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ரிவ்யூ பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் நம்ம இது எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத, ஸோ வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.